வணக்கம் நேயர்களே, நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள். நேயர்களே, மருத்துவ சேவையிலே கடந்த 45 ஆண்டுகளுக்கு மேலாக மிகச் சிறப்பான பங்களிப்பை அளித்து ஒரு மிகச்சிறந்த மருத்துவ அறிஞராக, பெண்கள் உடல் நலத்தை பேணும் ஒரு மருத்துவ நிபுணராக வாழ்ந்து வருவதுதான் தற்போதைய இந்திய மருத்துவ சங்கத்தின் கிளை தலைவராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய மருத்துவர் டாக்டர் பிரேமலதா அவர்களைத்தான் நேயர்களுக்கு இந்த நாளிலே அறிமுகம் செய்து அவர்களுடைய மருத்துவத்துறை சார்ந்த பயணங்கள், மகளிர் நலம் சார்ந்த அவர்களுடைய சேவை பணிகள், சமூகம் சார்ந்த அவர்களுடைய சேவை பணிகள், இதெல்லாம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிற போறோம். வாங்க, இந்திய மருத்துவ சங்கத்தினுடைய திருப்பூர் கிளையினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய டாக்டர் பிரேமலதா அவர்கள். அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம். மிக்க மகிழ்ச்சி அம்மாவை பாக்குறது. உங்களுடைய மருத்துவர் அப்படின்ற அந்த வாழ்க்கை பயணம் உங்களுடைய விருப்பத்தின்படி நடந்ததா, அல்லது நீங்க ஒரு இலக்கு வச்சு மருத்துவர் ஆனீங்களா, அல்லது உங்களுடைய பெற்றோருடைய ஆசையினால நீங்கள் மருத்துவராக திகழ்கிறீர்களா? வணக்கம். நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் சேனல் மூலமாக என்னை பேட்டிக்கான வந்ததற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதான் நான் மருத்துவராக ஆகிறது என்னுடைய ஒரு சொந்த விருப்பத்தின் பேர்ல தான் நான் மருத்துவரானேன். ஆனா எங்க அப்பா இன்ஜினியரு, எங்க சித்தப்பா பல் டாக்டரா இருந்தாரு. நான் சிறு வயதா இருக்கும் போது என்னை அவங்க அவருடைய மருத்துவ அந்த ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டிட்டு போவாரு, டென்டல் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்ப அவரெல்லாம் கொஞ்சம் ஒரு சேவை செய்கிற ஒரு மனப்பான்மை உடையவர். சோ அதுவும் ஒரு சின்ன காரணம். நீங்கள் இப்போ பெருமாநல்லூர்ல கிட்டத்தட்ட ஒரு கிராம பகுதியில கிட்டத்தட்ட ஒரு 45 ஆண்டுகளுக்கு மேலாக கிராமப்புற மக்களை அவங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காக இங்கேயே இருந்து நீங்க ஒரு சிறப்பான சேவை வழங்குறீங்க. இந்த மக்களோடு உங்களுடைய உறவு, இந்த மருத்துவ சேவையை குறித்து சொல்லுங்க. நான் பிறந்தது படிச்சது எல்லாம் சென்னையில தான். அங்கெல்லாம் ஒரு நல்ல சர்ச் பார்க் கான்வென்ட், அப்புறம் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் தான் நான் படித்தது. அப்போ கிராமத்துக்கு போய் இருக்கணுங்கிற ஒரு எண்ணமெல்லாம் அப்போ இருக்கலை. ஆனால் என்னுடைய கணவருடைய சொந்த ஊர் இதாக இருந்ததுனால திருமணமாக இங்கே வந்த பிறகு அவர் முதலே சொன்னது என்னன்னா, நான் இந்த ஊரில் தான் பணிபுரிவேன், இங்கே தான் நான் இருப்பேன்னு சொன்னதுனால நான் இங்கேயே சேவை செய்யறதுக்கு முக்கியமான காரணம் என்னுடைய கணவர் தான். அவரும் ஒரு டாக்டர். ரொம்ப கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இன்றைய மருத்துவர்கள் ஒரு மருத்துவ படிப்பை முடித்த உடனேயே ஒரு அதிநவீன ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை நகர பகுதியிலே நிறுவ வேண்டும் அப்படின்ற ஒரு கனவுகளோடு இது பண்றாங்க. நகர பகுதியிலே நிறைய மக்கள் அவர்களுடைய ஆரோக்கியத்தையும் காக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறதுனால, ஆனால் நீங்கள் 45 ஆண்டுகளாக கிராமப்புற மக்களோடு உங்களுடைய அந்த மருத்துவ பயணம் தொடர்கிறது என்பது உண்மையிலே சால சிறந்தது, பாராட்டத்தக்கதுமா. அம்மா, உங்க கணவரை பத்தி நீங்க சொன்னீங்க. உங்களுடைய சேவைகளுக்கு அவர் எந்த அளவுக்கு உங்களுக்கு பக்கபலமாக திகழ்ந்து வருகிறார்? அதாவது நல்ல முழுமையா எனக்கு ஒரு பக்கபலமாக இருந்திருக்கிறாரு. ஏன்னா அவர் இங்கே இந்த மன்னன் மைந்தன் அவரை சொல்லலாம். அவர் 3 தலைமுறை மக்களை அவர் பார்த்திருக்கிறாரு. அவருக்கு பெரிய அப்பா மாதிரி தாத்தா இருக்கிறவங்க எல்லாம் என் பேரே என் மகன்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்புறம் மற்றவங்க எல்லாம் என் கூட படிச்சவங்கன்ட்டு எல்லாரும் வருவாங்க. ஸோ எல்லாரும் அவருக்கு தெரியும். ஸோ அந்த விதத்துல நானும் என்னையும் அவங்களுக்கு நல்ல அறிமுகப்படுத்தி எனக்கு எல்லா விதத்துலயும் அவர் எனக்கு ஒரு உறுதுணையா இருந்திருக்காரு. மேல படிக்கிறதுக்கும், மேல போய் படிச்சு இந்த மகப்பேறு மருத்துவத்தை படிச்சு வர்றதுக்கும் அவர் எனக்கு கொஞ்சம் துணையா இருந்திருக்கிறார். உங்களுடைய கணவர் உங்களுடைய இந்த மருத்துவ சேவை பயணத்துக்கு பக்கபலமாக உறுதுணையாக இருந்து கிராமப்புற மக்களோடய உங்களுடைய அந்த திருப்திகரமான மருத்துவ சேவை நிலைநிறுத்தப்பட்டிருப்பது உண்மையிலேயே ரொம்ப மெய்சிலிருக்க வைக்கிறது. அப்படிலாம் இருக்கணும்னா ஒரு சேவை மனப்பான்மை கொண்ட இருதயம் இருந்தால் மாத்திரமே அப்படிலாம் இருக்க முடியும்னா. உங்க கணவரை பத்தி சொன்னீங்க, உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. உங்களுடைய
குழந்தைகள் உங்களுடைய அவங்கெல்லாம் எப்படி, எத்தனை குழந்தைகள், அவங்கெல்லாம் என்னவான இந்தந்த துறைகள்ல இருக்கிறார்கள்? எனக்கு வந்து 3 குழந்தைகள், 2 பெண், ஒரு பையன். 2 பேரும் இந்த மகப்பேறு மருத்துவர்கள். அவங்க கணவன்மார்களும் டாக்டர்ஸு, பிளாஸ்டிக் சர்ஜன், ஒருத்தர் அனஸ்டிஸ்ட். பையன் வந்து யூகேல வந்து சைக்காலஜி பண்ணிட்டு இருக்கான். அருமை. எல்லாரையுமே அப்போ குடும்பத்துல உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையுமே மருத்துவராக நீங்க உருவாக்கி இருக்கிறீர்கள். முக்கியமாக இப்ப நீங்க வந்து மகளிர் நலம் சார்ந்த ஒரு மருத்துவ அறிஞராக நீங்கள் இருக்கிறீர்கள். இன்னைக்கு வந்து பெண்களுக்கு வந்து பெண்கள் நிறைய பொறுப்பு மிகுந்தவர்கள், குடும்ப பாரத்தையும் தன்னுடைய கணவரையும் அவங்க வந்து குடும்பத்துல நிலைநிறுத்துறவர்கள். இன்னைக்கு சமீப நாட்களாக பெண்களுக்கு தான் ஆரோக்கிய குறைபாடு, நிறைய வித்தியாசமான பலவீனங்கள், நோய்கள் எல்லாம் வருகிறது. அவர்கள் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு மருத்துவராக நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்ன? நோய்களிலிருந்து அவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகள்? பெண்களுடைய உடல் கூறு வந்து அவங்க வந்து ஆண்களை விட கொஞ்சம் வித்தியாசமானவர்கள். அவங்க வந்து ரொம்ப அதை விட சிறந்தவர்களும் கிடையாது, தாழ்ந்தவர்களும் கிடையாது. ஆனா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய உறுப்புகள் வந்து வேற மாதிரி இருக்கிறனாலையும் அவங்களுடைய பொறுப்புகளும் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ மல்டி டாஸ்க் பண்ண வேண்டியவங்க அந்த பெண்கள். இப்போ ஒரு வயதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்க வந்து அவங்களுடைய உடம்ப வந்து பார்த்துக்கணும். அதில் முக்கியமா பார்த்தானா அவங்க உணவு, அவங்க உறக்கம், அவங்களுடைய உடற்பயிற்சி, அவங்களுடைய உள்ளம், உடல் உறவு, உடல் பரிசோதனை, இதெல்லாம் வந்து ஒரு சரியான முறையில அவங்க வச்சுட்டாங்கன்னா அவங்க ஒரு ஆரோக்கியமா இருக்கலாம். இப்போ ஒரு வயது ரீதியா பார்த்தோம்னா, ஒரு சின்ன வயதுல எல்லாம் பார்த்தோம்னா அவங்க வந்து எடை ஜாஸ்தி போடாம, ஏன்னா பிசிஓன்னு நம்ம சொல்றோம், நீர்க்கட்டிகள், அதெல்லாம் இன்றைக்கு பார்த்தா நம்மளுடைய பெண் குழந்தைங்களுக்கு அதிகமா இருக்கு. அதிகமா அவங்க வந்து வேலை செய்யறது இல்லை, உட்காந்துட்டே படிக்கிறதுனாலயும் நிறைய நொறுக்கு தீனி சாப்பிட்றதுனாலையும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமா போட்டுறாங்க. இந்த பிசிஓஸ் வருது. நம்ம லைஃப் ஸ்டைல்னாலையும் வந்து அந்த ஒரு ஹார்மோன் ப்ராப்ளம் வர்றதுனால அவங்களுக்கு நிறைய மாதம் வருகின்ற அந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு நிறைய வருது. பின்னாடி வந்து அவங்களுக்கு திருமணமான பிறகு கரு ஆகிறதுக்கும் வந்து அது கொஞ்சம் தடையாக இருக்கிறது. அப்புறம் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு சத்தான ஒரு உணவை வந்து அவங்க சாப்பிடணும். அது முக்கியமா வந்து குடும்ப பெண்கள்லாம் வந்து குடும்பத்துல இருக்கும் பொழுது மெழுகுவர்த்தி மாதிரி வந்து அவங்கள உருக்கிட்டு குடும்பத்துக்கு வேலை செய்யாம, ஒளியையும் சூரியனை போல நல்ல ஒரு ஒளியையும் தந்துட்டு அவர்களையும் அவங்க பேணி காப்பாற்ற வேண்டும். இன்னொன்னு என்னன்னா, அவங்க எப்பொரு எதை கேட்டாலும் சரி, அதை வந்து அதுல வந்து உண்மையானதாங்கிறத தெரிஞ்சுக்கணும். இல்ல என்ன பண்றாங்க, அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கருவானோன்னு இப்ப போக வேண்டாம், 5 மாதம் அனுப்புறம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சத்து மாத்திரெல்லாம் எழுதி கொடுத்தா சத்து மாத்திரை சாப்பிட வேணா, குழந்தை பெருசா ஊறிடும் அப்படிங்கிறாங்க. குழந்தை பிறந்தவனையே பார்த்தா தண்ணி எல்லாம் நிறைய குடிக்க கூடாதுங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு தவறான சில ஒரு பழக்கங்கள் இருக்கு. ஸோ பக்கத்து வீட்டுக்காரங்க ஆனாலும் சரி, அல்லது மற்றவங்க யாரு சொன்னாலும் சொல்லுங்க, எப்பொருள் யார் வாய்க்க அப்படின்னு அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதனால வந்து அதை மருத்துவரை அணுகி அதை பற்றி அவர்கள் வந்து தெரிந்து கொண்டு அவங்க வந்து அதை கடைபிடிக்க வேணும். அப்புறம் இன்றைக்கெல்லாம் பார்த்தா இன்றைய காலகட்டத்துல வந்து பெண்களுக்கு வந்து இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோயெல்லாம் அதிகமா இருக்கு. இன்னைக்கெல்லாம் பார்த்தா சென்ற வருடம் பார்த்தா 1,25,000 கேஸ் வந்து கேன்சர் சர்விக்ஸ் வந்து நமக்கு வந்து டயக்னோஸ் ஆயிருக்கு. அதுல 70,000 பேர் அதனால இறந்துருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பெண்கள் இறப்பதுக்கு முக்கியமா காரணமா, 2வது காரணமா இருப்பது இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். முதல் காரணம் வந்து இந்த மார்பு புற்றுநோய். ஸோ இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஸோ ஒன்று தடுக்கலாம், இல்லை இன்னொன்று வந்து முதலையும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதுக்காக 35 வயது ஆயிடுச்சுன்னா வந்து அவங்கள சில இந்த மேமோகிராமு, அப்புறம் பேப்ஸ்மியரு, இதெல்லாம் வந்து அவங்க வந்து பீரியாடிக்காக ஒரு 3 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து அவங்க செய்யணும். அப்புறம் வந்து இன்னைக்கெல்லாம் வந்து பெண் குழந்தைங்களுக்கு 9 வயதுலேருந்து 14 வயசுக்குள்ள பார்த்தோம்னா இந்த ஹெச்பிவி வேக்சின், கேன்சர் சர்வீஸ் வராம தடுக்கிறதுக்கு அந்த வேக்சின் தடுப்பூசியே வந்திருக்கு. அந்த ஒரு விழிப்புணர்வு இன்னும் நம்ம மக்களிடையே அதிகமா வரல. அதுக்கு 2 காரணம் என்னன்னா, ஒண்ணு விழிப்புணர்வு இல்லை, 2வது தற்சமயம் வந்து அந்த வேக்சின் கொஞ்சம் வந்து விலை அதிகமா இருக்கு. இருந்தாலும் இன்றைக்கு பார்த்தா நம்மளுடைய தமிழ்நாடு வந்து ஒரு பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்குது எத்தனையோ கோடி ரூபாய் அந்த வேக்சினை வந்து 14 வயது பெண் குழந்தைகளுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு இலவசமா போடுறதுக்கு பட்ஜெட் ஒதுக்கி இருக்கு. ஸோ நாளடைவில் வந்து எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு வரும். ஸோ அந்த வேக்சின் வந்து போட்டுக்கலாம். அப்புறம் 25 வயசு வரைக்கும் அந்த வேக்சின் போடலாம். ஏன்னா இந்த கேன்சர் சர்விக்ஸ் ஹெச்பிவி வைரஸ், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் மூலமா வந்து அது பரவுகிறது. ஸோ அதை வந்து தடுக்கலாம். ஸோ அதை தடுத்தோம்னா நமக்கு எவ்வளவோ வந்து
ஏன்னா ஒரு 40 வயசு 35 வயசுல அந்த குடும்பத்துல முக்கியமான ஒரு பொறுப்புல அவங்க இருப்பாங்க. அப்ப வந்து ஒரு கேன்சர் வந்துச்சுன்னா அந்த குடும்பமே எவ்வளவு கஷ்டப்படும். ஆமாம். அதனால வந்து இந்த ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். நம்ம மக்கள் வந்து என்னன்னா நல்லா தானே இருக்க, நான் ஏன் இதை பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. ஸோ அது மாறி வந்து நம்ம வந்து விட்டா ரொம்ப சிரமப்படுவோம் அப்படிங்கிற உணர்ந்து அவங்கள வந்து அந்த பரிசு செஞ்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து பெண்களுக்கு வந்து இந்த ஒரு விழிப்புணர்வு. அப்புறம் ஹார்மோன்ஸ், அவங்களுக்கு வந்து மாதவிடாய் நின்ன பிறகு அவங்களோட ஹார்மோன் எல்லாம் கொஞ்சம் மாறும் பொழுது அப்ப என்ன செய்யணுங்கிறதையும் வந்து இதேதான் நமக்கு வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் செஞ்சுட்டு அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு நேரம், ஒரு 1/2 மணி நேரம் குடும்பத்துக்கு மற்ற நேரமெல்லாம் உழைக்கட்டும், தொழிலுக்காக உழைக்கட்டும், ஒரு 1/2 மணி நேரம் அவங்களுக்காக ஒதுக்கணும். அந்த 1/2 மணி நேரம் வந்து உடற்பயிற்சி ஆகட்டும், தியானம் ஆகட்டும், யோகா ஆகட்டும், ஏதாவது ஒண்ணு வந்து அவங்களுக்காக செய்ய வேணும். அதுவும் இல்லாம வந்து இப்ப வெளியே வேலைக்கு போகாதவங்களா இருந்தா கூட பெண்கள் வந்து ஏதாவது ஒரு சமூக நல பணியில அவங்க வந்து ஈடுபடுத்திட்டாங்கன்னா வெளியே என்ன நடக்குதுங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியும். அப்ப வந்து ஒரு விழிப்புணர்வு வரும். ரொம்ப அருமையான ஆரோக்கிய குறிப்புகள்லாம் நீங்க சொன்னீங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க அம்மா சொன்னது மாதிரி நிறைய இந்த பிசிஓடி அம்மா குறிப்பிட்டீங்க, நீர்க்கட்டினால வந்து பெண்களுக்கு எவ்வளவு சௌரிய குறைபாடுகள், அவங்களுக்கு நார்மலா அவங்க வாழ்க்கை பயணத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள்லாம் தடைபட்டு குழந்தை பேர் இதெல்லாம் வந்து தடைபடுது அப்படின்னு சொன்னீங்க. நல்ல சிறப்பான ஆலோசனை கொடுத்தீங்க அம்மா. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, திருப்பூர் இந்திய மருத்துவ சங்கத்தினுடைய தற்போதைய தலைவராக இருக்கிறீர்கள். இந்திய மருத்துவ சங்கத்துல வந்து உங்களுடைய பயணம் எத்தனை ஆண்டுகள், நீங்க இணைஞ்சு எத்தனை ஆண்டுகள், அதனுடைய தலைவராக மதிப்புமிகு பொறுப்பு வகித்து உங்களை எல்லாம் வழிநடத்தி செல்லக்கூடிய அந்த தலைமையை பற்றியும் அதன் உறுப்பினர்களை பற்றியும் உங்கள் சக மருத்துவர்களை பற்றியும் இந்த ஐஎம்ஏ பத்தி உங்களுடைய கருத்துரை. நான் வந்து இங்க மருத்துவரா பணி ஆரம்பிச்சதுல இருந்தே நான் இங்க ஒரு மெம்பரா தான் நான் இருக்கேன். எங்க திருப்பூர் இந்திய மருத்துவ சங்கம் வளர்ச்சி அடைந்து இன்னைக்கு வந்து 1000 நபர்கள் மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த வளர்ச்சிக்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு காரணம் வந்து எங்க குருநாதர் டாக்டர் முருகநாதன் அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்ல வேண்டும். அவர் கூட நாங்க பீஷ்வர்னு சொல்லுவோம். நாங்க அவர் வந்து எங்களையெல்லாம் இணைத்து எங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியா இருக்கிறார். அத்துடன் என்னுடன் சக பொறுப்பாளராக ஐஎம்ஏ செயலராகவும் திகழும் டாக்டர் KN தங்கராஜும், பொருளாளராக திகழும் டாக்டர் கவிதா லட்சுமி அவர்களும் என்னுடைய சேவை பணிகளுக்கு உறுதுணையாக இருந்து சேவை திட்டங்களை எளிதாக நிறைவேற்றுவதற்கு பக்கபலமாக இருந்து முழு ஒத்துழைப்பு வழங்கி வருகிறார்கள். இப்ப இந்த இந்திய மருத்துவ சங்கத்தின் முக்கியமான ஒரு இது என்னன்னா, எல்லா மருத்துவர்களையும் இணைக்கிறது. ஃபர்ஸ்ட் இணைத்துட்டு ஒருத்தர் நம்ம தெரிந்து கொள்றது. அப்புறம் நம்ம டிஸ்ட்ரிக்ட், நம்ம மாநிலம், தேசிய அளவு, இந்த 3க்கும் ஒரு இணைப்பு ஏற்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாம வந்து மற்ற துறைகள், அந்த அரசாங்க துறைகள், அப்புறம் ரோட்டரி கிளப்பு, கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள், இதோட ஒரு தொடர்பு. ஸோ மருத்துவர்களுக்கும் அது பயன்படுகிறது, சமுதாயத்திற்கும் அது பயன்படுகிறது. மருத்துவர்களுக்கு வந்து அப்பப்ப லேட்டஸ்டா வருகிற அந்த வளர்ச்சியை பற்றி CME ப்ரோக்ராம்ஸ், எஜுகேஷனல் ப்ரோக்ராம்ஸ், கான்ஃபரன்ஸ் எல்லாம் இதையெல்லாம் வந்து நம்ம வந்து அவங்க ஏற்பாடு பண்றோம். அது மட்டும் இல்லாம வந்து நிறைய மெடிக்கல் கேம்ப்ஸ் தான் தொடர்ந்து வந்து நாங்க நடத்திட்டு இருக்கிறோம். அப்புறம் வந்து மருத்துவர்களுக்கு அவங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பாகவும் தொழிலுக்கு பாதுகாப்பாகவும் பல திட்டங்கள் வந்து நம்ம வந்து ஐஎம்ஏல இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாம இப்ப அவ்வப்பொழுது இப்ப கரோனா சமயத்துல பாத்தீங்கன்னா எங்களுடைய இந்திய மருத்துவ சங்கத்துடைய பங்கு வந்து அதிகமாக இருந்திருக்கு. ஏதாவது ஒரு டிசாஸ்டர், ஏதாவது ஒரு இது நம்ம ஆகும்போது இந்திய மருத்துவ சங்கம்ல டாக்டர்ஸ் எல்லாம் இணைந்து வந்து அதுக்கு உதவி செய்யறாங்க. இந்த ஆண்டு ஒரு தலைவராக நீங்கள் மேற்கொள்ள இருக்கிற செயல் திட்ட பணிகளை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் கருத்துரை. இந்த ஆண்டு வந்து எங்க தமிழ்நாட்டு தலைவர் வந்து டாக்டர் செங்குட்டுவன் அவர்கள் அவர் முக்கியமா ஒரு 3 திட்டங்களை வந்து சொல்லியிருக்கிறாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து இந்த வந்து சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு. ஏன்னா இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய டெத்ஸ், நிறைய இது வந்து இந்த ரோடு ஆக்சிடென்ட்ஸ்னாலதான் நமக்கு வருது. ஸோ அதுக்கு காரணம் வந்து அந்த சாலை பாதுகாப்பு விதிகளை வந்து யாரும் வந்து பின்பற்றுறதில்ல. ஸோ அதை பற்றி ஒரு விழிப்புணர்வும், அப்புறம் வந்து ட்ரக் அபியூஸ் வந்து இந்த மருந்துகளை, போதைப் பொருட்களை எல்லாம் வந்து
போதைப் பொருட்கள் புழக்கம் இப்போ அதிகமாக இருக்கிறது. ஸோ அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு இளைஞர்கள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு வந்து என்னுடைய மருத்துவமனையில ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவரு ரேடியாலஜிஸ்ட் டெக்னீஷியன். அவரு நல்ல ஒரு திறமை வாய்ந்தவர். ஆனா எப்படியோ அந்த ஒரு பழக்கத்துக்கு ஆளானதுனால அவ்வப்பொழுது வந்து அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிடுது. ஆனா அவருக்கு வந்து ஒரு மறுவாழ்வு கொடுக்க வேணுங்கிறது ஒரு விழிப்புணர்வு நாங்க அவருக்கு வந்து இங்க நாங்க வேலைக்கு வச்சிருக்கோம். நாங்க இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆமா, இப்ப வேலை பண்ணிட்டு இருக்கிறாரு. ரொம்ப திறமையானவர். நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். ஆனா நாம வந்து இங்க வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி இவங்களுக்கு நம்ம கொஞ்சம் உதவி செய்யணும் அவங்கிறதுனால வச்சுட்டு ஒரு கண்காணிப்பு, எங்களால ஒரு கண்காணிப்பு வச்சிருக்க முடியுங்கிறதுலாம் இங்க வேலை செய்யறேன். ஸோ அந்த ட்ரக் அபியூஸை பத்தியும், அடுத்து வந்து இந்த இளைஞர்களுக்கிட்ட அவங்களோட உடல் நலம், மனநலம், இப்ப இன்றைக்கெல்லாம் பார்த்தாலும் சோசியல் மீடியா பல விதமான தவறான பழக்கங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. அதனால அவர்களுடைய எதிர்காலமே வீணாகிறது. ஸோ அவங்களுக்கு அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு எல்லா பள்ளிக்கூடங்கள், கல்லூரியெல்லாம் போய் நம்ம அந்த விழிப்புணர்வு ஏற்படுகிறோம். அப்புறம் எல்லாருக்கும் வந்து இந்த ஃபர்ஸ்ட் எய்ட், பேசிக் லைஃப் சப்போர்ட் சிஸ்டம், அந்த பயிற்சினா நாங்கள் எல்லாருக்கும் கொடுக்குறோம். கேன்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராமு, அப்புறம் இந்த HPV வேக்சினை பற்றி நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோம். அப்புறம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான ஒரு டெஸ்ட் இருக்கு. ஒன்று மேமோகிராம், இன்னொன்று பேப்ஸ்மியர். அது ரோட்டரி கிளப் வந்து இலவசமாக செய்யறது. ஸோ அவங்களோட இணைந்து வந்து இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இதை வந்து பல கம்பெனிகள், பல பள்ளிக்கூட குழந்தைகளை சொல்லி அவங்களுடைய பெற்றோர்களெல்லாம் வர வச்சு நாம ஒரு ஸ்கிரீனிங் எல்லாம் நம்ம செய்கிறோம். ஸோ ஓரளவுக்கு வந்து நமக்கு இதுக்கு வந்து எங்க மெம்பர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப துணையாக இருக்கிறாங்க. நாங்கெல்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 34 ஆஃபீஸ் பேரர்ஸ் இருக்கிறோம். நான் எல்லாம் இணைந்து வந்து இந்த திட்டங்களை சிறப்பாக நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். அதுல முக்கியமான ஒரு இது வந்து என்னன்னா, நாங்க கிராமத்தை வந்து தத்தெடுக்கோம். ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அதுல தொடர்ந்து அங்க வந்து மெடிக்கல் கேம்ப்ஸ், அந்த கிராமத்துக்கு தேவையான, இப்போ ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நம்ம ஒரு வகுப்பறை கட்ட வேண்டும்னா அதுக்குரிய அதிகாரிகளாம் அணுகி ஒரு ஒரு வகுப்பறை கட்டுறதாகட்டும், அல்ல வேற ஏதாவது ஒரு தண்ணி தொட்டி கட்டுறதாகட்டும், இந்த மாதிரி அந்த கிராமத்தை வந்து வளர்ச்சிக்கு வந்து தத்தெடுத்து அந்த கிராமத்தையும் நாங்க வந்து அதுக்கு தேவையானதையும் நாங்க வந்து எங்களுடைய ஒரு சங்கத்தின் மூலமாகவும் நாங்க செய்யறோம். அதாவது வாருங்கள் கிராமத்துக்கு போவோம் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு திட்டமா, தேசிய திட்டமாக இருக்கிறது. அந்த விதத்துல வந்து நாம வந்து நம்ம தமிழ்நாடு வந்து சிறப்பாக அதை வந்து செய்து கொண்டு இருக்கிறது. இந்த பேட்டியின் வாயிலாக பெண்களுக்கு ஒரு பெண்கள் சிறப்பு மருத்துவராக இருக்கிற நீங்கள் பெண்களுக்கும் சமுதாயத்துக்கும் இன்றைய இளைய தலைமுறை, ஏன்னா நீங்க சென்னையிலிருந்து திருப்பூர் வந்து கிராமப்புற மக்கள் மேல் ஒரு அன்பையும் பாசத்தையும் வைத்து ஒரு 45 ஆண்டுகள் இங்கேயே நீங்கள் அவங்களுக்குள்ளாகவே நீங்க வந்து பயணிக்கிறீர்கள். இந்த பேட்டியின் வாயிலாக பெண்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஆரோக்கிய ஆலோசனை கொடுக்கணும்னா என்ன சொல்லுவீங்க? என்ன கருத்துரை சொல்லுவீங்க? அதாவது பெண்களுக்கு வந்து பார்த்தோம்னா, முக்கியமா இன்றைக்கு வந்து நம்ம எவ்வளவோ படிப்பெல்லாம் பெண்கள் மேல வந்தாலும் இன்னைக்கு நாங்க பாக்குறோம் நிறைய டீனேஜ் பிரெக்னன்சிஸ் எல்லாம் இப்ப வருது. நிறைய வந்து இப்ப 18 வயதுக்கு பிறகுதான் வந்து திருமணம் செய்ய வேண்டிய என்ற சட்டம் இருந்தா கூட நாங்க எங்களுடைய இதுல பாக்குறோம் நிறைய வந்து ஒரு 18 வயசு கீழே திருமணமும் ஆயிருது, நிறைய வந்து தேவையில்லாத ஒரு பிரெக்னன்சியும் வருது. சோ இதை பற்றி ஒரு சரியான ஒரு வந்து கல்வி அறிவு, விழிப்புணர்வும் வந்து பெண்களுக்கு வர வேண்டும். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, பெற்றோர்களுக்கும் குழந்தைங்களுக்கும் இருக்கிற ஒரு இடைவேளை. அவங்க வந்து அவங்க கூட இருக்கிற அந்த வேலை செய்யறவங்க அல்ல படிக்கிறவங்க அதன் மூலமா போறதுனால ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லாம இருக்கிறாங்க. ஸோ இதனால பாத்தீங்கன்னா அவங்களோட உடல்நலம் வந்து ரொம்ப பாதிக்கிறது. ஸோ அவங்க வந்து எதையும் வந்து ஒரு திட்டமிட்டு செய்ய வேண்டும். அவங்க வந்து ஒரு படிப்புலையும் கவனம் செலுத்த வேண்டும். அவங்க வந்து ஒவ்வொரு பெண்ணும் அவங்களுக்கு என்ன, அவர்களுடைய திறமை என்ன என்பதை அவங்க உணர வேண்டும். ஸோ அவர்களுடைய திறமையை தெரிந்து கொண்டு அதன் வழியாக போகலாம். நம்ம எல்லாரும் மருத்துவர் ஆகணும், எல்லாரும் கலெக்டர் ஆகணுங்கிறது கிடையாது. ஆனா எதை செய்தாலும் அவர்கள் எதை நன்றாக செய்கிறார்களோ, ஏன்னா அவங்க வந்து அவங்க காலை வந்து சுயமா நிக்கிற மாதிரி அவங்கள தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அவங்க உடல் நலம் வந்து சுவர் இருந்தாதான் சித்திரம் எழுத முடியும். ஸோ உடல் நலத்துல என்னைக்கும் வந்து ஒரு கவனம் இருந்து அவ்வப்பொழுது அவங்க வந்து பீரியாடிக்கா, இப்ப நம்ம செக்அப் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் 40 வயசு 50 வயசுல தான் ஒரு செக்அப் போகணும், அப்படி கிடையாது. அவங்க வந்து வருடத்துக்கு ஒரு முறை வந்து எல்லாத்திற்கும் மருத்துவரை அணுகி, ஒரு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி மருத்துவ ஆலோசனை
பெறலாம். குழந்தை பெறுவதற்கு முன்னாடி, ஏன்னா எங்களுடைய ஃபாக்ஸி எங்களுடைய தேசிய அளவில் இருக்கிற எங்க மகப்பேறு குழு என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு பிரெக்னன்சியும் வந்து பிளான் பண்ணணும், திட்டமிட்டு ஒரு ஒரு கர்ப்பகமும் உருவாகணும். ஸோ தானா அப்போ நம்ம பிளான் பண்ணும்போது நம்ம உடல்நலம் முதல்ல நல்லா இருக்கான்னு பார்ப்போம். ஸோ அதனால வந்து சின்ன வயதிலிருந்தே அவர்களுடைய உடல் நலம் நன்றாக இருக்க வேண்டும். அதுக்கு வந்து பெற்றோர்களும் அதற்கு வந்து ஒரு கவனம் செலுத்த வேண்டும். இதுதான் நான் வந்து பெண்களுக்கு கூற ஒரு அறிவுரை. மிக்க மகிழ்ச்சிமா. நிறைய பெண்கள் உடல் நலம் ஆரோக்கியம் சார்ந்த, பெண்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த நிறைய விஷயங்களை உங்களுடைய அனுபவத்தின் மூலமாக பகிர்ந்து கொண்டீர்கள். சேவை பணிகள்ல வந்து உங்களுடைய பயணங்கள் எல்லாவற்றையும், IMA செயல் திட்டங்கள் எல்லாத்தையுமே நீங்க பகிர்ந்து கொண்டீர்கள். எங்களோடு உங்களுடைய IMA பயணத்தையும் சேவை பணிகளை பற்றியும் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம் நேயர்களே. வணக்கம்.